ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். வாங்க இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே கிச்சன் வந்து கஜன்னு இருக்கா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட செல்ஃபில் வச்சுருந்தேன், செல்ஃப்லேயும் கவுண்டர் டாப்லேயும் வச்சுருந்தேன். இந்த பெரிய பிளேட் வைக்கிறதுல குட்டி பிளேட் வைக்க முடியாது, ஏன்னா அதுக்குள்ளேருந்து வச்சோம்னா விழுந்துடும். அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு, மீடியம் சைஸ் பிளேட் ஸ்டாண்ட் வாங்கணும். மொத்தம் 3 ஸ்டாண்டுமே பார்த்திங்கன்னா பாதி செல்ஃபை வந்து அடைச்சிக்கிச்சு. அப்போ தான் நினச்சி இந்த செல்ஃப் வந்து ரொம்ப அடைச்சிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஒரு யோசிக்கும் போது தான் இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். கிட்டத்தட்ட இது 2 டயர் 3-4 மாதிரி இருக்குது. 3-4க்கு மேலேலாம் போனால் 1000க்கு மேலே வந்துச்சு. சரி, நம்மளுக்கு 2 டயர் இருந்தாவே போதும். கிட்டத்தட்ட அந்த 3 ஆர்கனைசரையும் வந்து இதுலேயே கொண்டு வந்துடலான்ட்டு தான் யோசிக்கும் போது கிட்டத்தட்ட பெரிய ஸ்டாண்டு, சின்னது எல்லாமே இதில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்கூப் போட்டு கரண்டி, சைடில் பார்த்திங்கன்னா டம்ளர்ஸு எல்லாமே இது மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ரா அந்த கம்பியெல்லாம் இருக்கும்போது எஸ்கூப் போட்டு மாட்டிட்டேன். இது குட்டி குட்டி குண்டாங்க கூட நான் ட்ரேயில் அப்படியும் கமுத்திக்கலாம், இருந்தாலும் அப்படியே கமுத்தினா அதிகமாக கமுத்த முடியாது. இந்த மாதிரி குட்டி பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளே குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே வைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டக்குன்னு எடுக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த பீலரு, இந்த மாதிரி கரண்டி எல்லாமே இதில் மாட்டிட்டோம்னா நம்ம டக்குன்னு இது தனித்தனியாக ஆர்கனைசர் வச்சு செல்ஃப் இடம் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 இது தேடி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் லோக்கல் ஷாப்பில் எது ரேட் கம்மியாக இருக்குதோ அப்போ வாங்கிக்கிங்க. செல்ஃப் கார்னரில் பார்த்திங்கன்னா அதிகமாக பொருள் நம்ம அதிகமாக வச்சோம்னா எண்ணெய் பிஸ்கு அதிகமாக பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம வீக்லி ட்வைஸாக வந்து கழுவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்மியானது வந்து அடிக்கடி எடுக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கன்னா செல்ஃபில் வச்சுருந்தீங்கன்னா அது அடிக்கடி தேடுற மாதிரி இருக்கும். நம்ம ரெகுலராக டீ, காஃபி, பஞ்சுத்தூள், அப்போ ஸ்பைசஸ் பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அது தாளிக்கும் போது தனியாக எடுத்துக்குவேன் டக்குன்ட்டு. இதெல்லாம் அதிகமாக வைக்க மாட்டேன், ஏன்னா ஆயில் வந்து எப்போவுமே இண்டக்ஷன் ஸ்டவ் பக்கத்தால் வந்து அதிகமாக நீங்கள் வச்சிங்கன்னா இதாயிரும், எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிடும். நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆயில் கேன் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் ஆயில் கேன் பார்த்திங்கன்னா 3 தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய், பின்ன பொரிச்சதுன்னா திருப்பி ஒரு பவுல் ஊற்றுறக்கு ஒரு இது வச்சுருக்கேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இன்னொன்று பார்த்திங்கன்னா தோசைக்கு ஊற்றுற அந்த ரப்பர் மாதிரி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெய் ட்ரேலாம் வந்து அதில் தூக்கி வச்சோன்னா எண்ணெய் பிஸ்கு பிடிச்சிச்சின்னா அந்த ட்ரே சும்மா கழுவிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுனா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே எடுத்துகிட்டு நீட்டாக கழுவிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீட்டாகவும் இருக்குது. டக்குன்னு வந்து நீங்கள் கம்மியான பொருள் வச்சிங்கன்னா டக்குன்னு கவுண்டர் டாப்லேருந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். நான் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக பார்க்குறக்கும். கவுண்டர் டாப்பில் நான் மேக்ஸிமம் எதுவுமே வைக்க மாட்டேன். இது மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளோர்லேயே கஜன்னு கீழே வச்சு அடைச்சி வைக்க மாட்டேன், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கிச்சனில் வந்து அடிக்கடி வந்து டஸ்ட் இதாகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சு இது பண்ண மாட்டோம், முன்னாடி மட்டும் தொடச்சிடுவோம். நான் அப்படி வைக்கக்கூடாது. செல்ஃபில் பாருங்கள், இது வந்து நான் கேனில் வச்சுருக்குது கடலை எண்ணெய், மீதி அப்பப்போ அதை ரீஃபில் பண்ணிக்குவோம். பின்னாடி இருக்குது கோகனட் ஆயில். இது வந்து இயர்லி ஒன்ஸ் ஆட்டி வச்சுக்கோ, சமையலுக்கு இது யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து குட்டி மிக்ஸி ஜார், அது பார்த்திங்கன்னா 3 ஜார் இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு, ஒரே ஒரு பெரிய ஜார் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த இது வாங்கினேன். பாருங்கள், இந்த செல்ஃபில் தான் வந்து அந்த பிளேட் ஸ்டாண்ட்லாம் வச்சுருந்து இது ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 ஆர்கனைசர் 3 ஆர்கனைசர் தூக்கிட்டேன். கீழேயும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இடத்த ரொம்ப அடைச்சிச்சு. இப்போ அதுக்கும் அதே மாதிரி கஜன்னு இருக்குன்னு தான் பிளான் பண்ணும்போது பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா வருது. இப்போ நான் வாங்கியிருக்கிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரேக் பார்த்திங்கன்னா 5,620. அதில் வந்து டிஸ்கவுண்ட்டு 40 ரூபீக்கு ஒருத்தங்க ஃபோன்பே பண்ணோம்னா அப்போவே பண்ணிட்டோம்னா அதுலேயும் ஒரு ஆஃபர் இருந்துச்சு. மொத்தமாகவே நான் 570 தான் பே பண்ணேன். பார்த்திங்கன்னா ஒரு இது கிட்டத்தட்ட 5-6 பேஸ்கெட் பிடிக்கும். இந்த இடத்தையே ஃபுல்லாக அடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கிராசரிலாம் வாங்கிட்டு வந்து அது எங்கே போட்டு வைக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் அந்த கவரோடு போட்டு வைப்பீங்க, இல்லை அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி அரிசி ட்ரம் வந்து எனக்கு அரிசி ட்ரம்மை பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுறக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து இந்த அரிசி ட்ரம் வாங்கி அது பிளாஸ்டிக் வாஷ் அடித்ததுனால நான் இது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். குட்டி வந்து சிப்பை வந்து இதில் போட்டுக்கலாம், பெரிய மூட்டை அதில் போட்டுக்கலான்னு தான் வாங்கினேன். ஆக்சுவலாக பிளாஸ்டிக் வாஷ் வரதுனால நான் சரி அது எதுக்கு அப்படி யூஸ் பண்ணாட்டின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வர்றது
ரேஷன் பொருட்கள் எல்லாமே இதில் வர்றதெல்லாம் வந்து எப்போயும் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்காத கிராசரி வாங்குவோம். இருந்தாலும் அது பல்காக வாங்கினா வந்து அடுத்து அடைச்சிட்ருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டது போக மீதி இருக்கிறதெல்லாம் இது மாதிரி போட்டுருக்கோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிச்சனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த பாருங்கள், அந்த ஸ்டாண்டெலாம் வாங்கிட்டு நான் அது மாட்டுறதுனால அதெல்லாம் சும்மா கிடக்குது. தேவையில்லாத பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே போட்டு வச்சுட்ருப்போம். அது காணான்னு தேடணும். ஆனால் இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம டக்குன்னு ஏதாவது வேணும்னா இதில் எடுத்துக்கலாம். இப்போ யூஸ் பண்ண தேவையில்லை, ஆனால் மறுபடியும் தேவைப்படும். இப்போ தேடிட்டு இருக்கணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இது வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன் இந்த கிரைண்டரை. அது வந்து இடத்த அடைச்சதுனால சரி டீப்பாய் வந்து ஹாலில் வச்சுருக்கிறது சும்மா அது ஓரத்தில் தான் இருந்துச்சு. அது எதுக்கு அப்படி கிடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு இது மாதிரி தூக்கி வச்சுட்டு கீழே கடாயெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட கடாயெல்லாம் வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டோம்னா உங்களுக்கு இடத்துல வந்து அடைக்காத மாதிரி இருக்கும். நீட்டாக எப்போவுமே அடையில கிச்சனில் எல்லாம் ஓப்பன் செல்ஃபாக இருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் நீட்டாக பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. இது வந்து ஹால்லேருந்து பார்த்தாலே கிச்சன் தெரியும். கொஞ்சம் கஜன் இல்லாமல் இந்த மாதிரி வச்சாலும் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி நீங்களும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மேக்ஸிமம் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். இது நானும் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருந்தேன். ஒன்றுன்னா நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி இருக்குது. எப்படி இருந்தாலும் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா 300-400 கொட்டை வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் சேர நம்ம 100-200 பே பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே மாறிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா மாற்றிட்டுருக்குறேன். பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த சிலிண்டர் இதுவுமே வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அது உடஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா அது 210 தான். ஆனால் பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா 150, கிட்டத்தட்ட ஒரு 60 டிஃப்ரென்ஸ் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்கள், எந்த பொருளுமே அதிகமாக வச்சுருக்க மாட்டேன். நீங்கள் மாப் போடுற அன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குனு க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி